வெல்கம் டு கங்காஸ் பேசிக் மேத்ஸ். எனது முதல் வீடியோவுக்கு ஆதரவு தந்த நல் உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நான் இவ்வீடியோக்களை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் பாடசாலையில் கற்று மேலதிக கணித வகுப்புகளுக்கு செல்ல வசதி இல்லாதவர்களுக்கும் அங்கு சில வகுப்புகளை தவறவிட்டவர்களுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதிக தமிழர்கள் இந்தியாவில் வாழ்வதால் இந்திய கல்வி திட்டத்தை பேஸ் பண்ணியே இந்த வீடியோக்களை உருவாக்கி உள்ளேன். எனது தமிழ் உங்களுக்கு விளங்குகிறதா என்பதையும் கேட்டுக்கொண்டு நாம் எமது பாடத்தை ஆரம்பிப்போம். உங்கள் கையில் நோட்புக்குடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பின்னங்கள் பற்றி படிக்க போகிறோம். பின்னங்களின் வகைகள் அதை முதல் பார்ப்போம். அதுக்கு பிறகு அது என்னென்று கூட்டுறன்னு பார்ப்போம். அடுத்தது கழிக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பின்னங்கள் என்னென்று பார்ப்போம். ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கை நாலாக வெட்டுறோம். நாலாக வெட்டினா ஒரு துண்டை சாப்பிட்டுட்டாருண்டா ஒரு ஆளுக்கு கொடுத்தேன் வைப்போமே. அப்போ அதுதான் சொல்கிறது நாலாக பிரிச்சொரு ஃபங்கி. இதில் மேலே வாரது தொகுதி என்றதும் கீழே வார பகுதி என்னன்னு சொல்லுவோம். 4 பகுதியாக பிரித்தபடியாக அது பகுதி. மற்றது பின்னங்களின் வகைகளை பார்ப்போம். இது தகு பின்னம்னு சொல்கிறது, இது தகா பின்னம்னு சொல்கிறது. ஏன்னு சொன்னால் கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற பகுதியை விட கூடவே இருக்குது. இல்லாட்டி சமனாக இருந்தாலும் தகா பின்னம்னு தான் சொல்கிறது. இல்லாட்டி சம பின்னம்னு சில பேர் சொல்கிறத. அடுத்த இன்னொரு வகை இருக்குது கலப்பு பின்னம். இப்போ ஒரு கேக்கில் 2-3 கேக் இருக்குன்னு சொன்னால் 3 கேக்கில் ஒரு கேக்கை 1 2 3 கேக் இருக்குது. 3 கேக்கில் ஒரு கேக்கை 3ஆக பிரிக்கணும். 3ஆக பிரித்து ஒரு பங்கை கொடுக்குறது. அது என்னென்னு சொல்கிறது கலப்பு பின்னம். அதாவது 2உடன் 3இல் 1 இதை வாசிப்போம். அடுத்ததாக ஓரின பின்னங்கள் என்று சொன்னால் கீழே பகுதி எண் எல்லாம் சமனாக இருந்ததுண்டா அதை ஓரின பின்னங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்டா இதில் ஒரு பயிற்சி பார்ப்போம். தகா பின்னத்தை என்னென்று கலப்பு பின்னமாக மாற்றுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த 9 மேலே இருக்கிற பெரிய நம்பரை கீழே இருக்கிற பகுதி எண்ணால் வகுத்தம்னு சொன்னால் இதில் எத்தனை நேரம் அடங்கும்? 4 2 தரம் அடங்கும். இதில் 4 2 8 மிச்சம் 1. இப்போ இதே என்னன்றது அப்புறம்னா இந்த மேலே வந்தது இருக்கிறது முழுவன். அப்போ அது 2. கீழே மிச்சமாக வந்தது தொகுதி. இதை சொல்கிறது தொகுதி. இந்த இது மாறாத ஒரு 4 பகுதி எண் 4ஆகவே இருக்கும். இதுதான் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுற முறை. அடுத்தது மாறி பார்ப்போம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது என்னென்னு சொல்லி இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முழு எண் இருக்குல்ல, இந்த முழு எண்ணை பகுதி எண்ணால் பெருக்கி மேலே இருக்கிற தொகுதி எண்ணை கூட்ட வேணும். இப்போ இதன்படி 3 5 15 15 2 17. கீழே இருக்கிற நம்பர் ஒரு நாளும் மாறாது, சரிதானே? அந்த நம்பர் அப்படியே வரும். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு முழு எண் இருக்குதுன்னா அந்த முழு எண் பின்னமாக்கணும்னு சொன்னால் அது கீழே நாங்கள் 1 போடலாம். அடுத்தது இனி நாங்கள் என்னென்னா இந்த பின்னங்களை என்னென்று கூட்டுறேன்னு பார்ப்போம். முதல் செக் பண்ண வேண்டியது நாங்கள் இதில் பகுதி எண் சமனாக இருக்கும்னு சொல்லி. பகுதி எண் சமனாக இருக்குன்னு சொன்னால் இந்த 3 தான் பகுதி எண். அப்போ இதில் இருக்குது 1, இதில் 2 இருக்குது. மொத்தமாக 3 கீழே 3. இந்த 3 கீழே 3ண்டா 3 துண்டும் கிடைச்சிது. ஒரு கேக்கை 3ஆக வெட்டி 3 துண்டும் ஒரு அளவு கிடைச்சிட்டேன்னா அது 1 முழுசுன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதை கூட்டுவோம். இதை கூட்டிக்க 5 3 8 4 12. இப்போ 12 7.
நாங்கள் எப்போவும் இதை இப்படியே நிப்பாட்டிடாது 12 அதாவது மேலே பெருசாக இருக்க விடுறே இல்லை. அதை நாங்கள் என்ன செய்வோம், முதல் படிச்சிருக்கிறோமல்லோ, இது என்னென்னு சொல்கிறது கலப்பு பின்னம்னு சொல்லி படித்தோம். இந்த கலப்பு பின்னமாக தான் கொடுப்போம் எப்போவும். இதை தகா பின்னமாக இருக்குது, கலப்பு பின்னமாக தான் இந்த விடையை கொடுக்க வேணும். அப்போ இதில் எத்தனை 7 இப்படி நடுதலும் வகுத்து கொண்டிருக்காமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்தால் அப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த 12 எத்தனை 7 இருக்கும், 7 14, அப்போ ஒரு 7 தான் இருக்கும். அந்த 12 7 போச்சு என்றால் மிச்சம் 5. கீழே இருக்கிற நம்பர் ஒரு நாளும் மாறாது. அப்போ 1 5 கீழே இளைஞண்டு இதுன்ற விட வருது. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டுறது. இது சுகமாக கூட்டுற என்னென்னு சொன்னால், ஒரு 2 முழு கேக் இருக்குது, மற்ற 4 கீழ் 5 கேக் இருக்குது. அப்போ இதை நேரடியாக 2 4 கீழ் 5 போட்டு விடலாம். அடுத்தது இப்போ இன்னும் ஒரு கூட்டலை பார்ப்போம். இது முதல் நாங்கள் இப்போ முழு எண்களை கூட்டுவோம். 3 2 5 அது முழு எண். கீழே இருக்கிற நம்பர் சமனாக இருக்குது. அப்போ 9 அப்படியே வரப்போகுது. 5 2 7. அதுங்களோட சரியான ஈஸியானது. இப்போ தான் ஒரு சிக்கல் வருது. என்னென்னு சொன்னால், கீழே பகுதி எண் இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு தான் பொமசின்னு சொல்லி முதல் வீடியோவில் படிப்பிச்சிருக்கிறேன். அது இதுகளுக்குத்தான் பாவிக்க போகிறோம். இந்த பொமசி காணணும். அப்போ இந்த பகுதி எண்ணுக்கு 2க்கும் 3க்கும் உள்ள பொமசியை பார்ப்போம். அது பொமசி காண்றது என்னென்னு படிச்சிட்டோம். இதுக்கு இன்னொருக்கா சொல்கிறேன். முதன்மை எண்களால் வகுக்கோடும் 1 வரும் மட்டும். இதில் 3 அடங்காது, 3 அப்படியே வரும். இப்போ இனி 3ஆல் தான் வகுக்கலாம். 1 1 இதெல்லாம் உண்டாயிட்டுது. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி விட வேண்டியதான். அப்போ ഇതിൻ്റെ பொமசி 6. அதுக்கு முதல் நாங்கள் இங்கே இதை கூட்டுவோம். இது என்னத்தை முழு எண்களை கூட்டினோம்னா 3 3 4. இப்போ எங்களுக்கு தெரியும் பொமசி 6. இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 2 6 ஆகிறதுக்கு எத்தனையால் பெருக்கினாங்கள் 3ஆல் பெருக்க வேணும். அப்போ கீழே என்னத்தால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் மேலே பெருக்கணும். அப்போ 3 3 சக. அதே மாதிரி இந்த 3 6 2ஆல் பெருக்கணும். அப்போ கீழே 2ஆல் பெருக்கினா மேலே 2ஆல் பெருக்குவோம். மீதி 2 4. இப்போ இதை கூட்டுவோம். இந்த 4 முழுவன் அப்படியே இருக்கட்டுக்கும். 4 3 7 கீழ் 6. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இப்போ மேலே இருக்கிற பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனாக இருக்கணும். அப்போ இதை கலப்பு பின்னமாக்கணும். இதில் ஏற்கனவே ஒரு 4 இருக்குது. அந்த 4ஓட இதில் 7 எத்தனை 6 இருக்கும், ஒரே ஒரு 6 தான் இருக்கும். அப்போ 1 இதெல்லாம் முழுவன். இப்போ அந்த 7ல் 6 போச்சுண்டா மிச்சம் 1. கீழே இருக்கிற நம்பர் மாறாது. இப்போ 4 1 5 உடன் 1 கீழ் 6 விடவே இப்படி சுருக்கி கொடுக்கணும் படிவா. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டாக படிச்சிருக்கிறோம் வீடியோவில் ஒரே அடையாளங்களை கூட்ட வேணும். இங்கே எல்லாம் மறையில் இருக்குது. அப்போ கட்டாயம் கூட்ட வேணும். அதே நேரம் கீழே என்ன வெவ்வேறு நம்பராக இருக்குது. அப்போ கட்டாயம் பொமசி காணணும். இப்போ கூட்டணும் என்றபடியாக முழு எண் ஒன்று இருக்குது, அதை போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது பொமசி காண போகிறோம். இதில் எப்படி தானாவை போடுங்கோ. 3 5 6. முதலாவது முதன்மை எண் 2 உங்களுக்கு தெரியும். அப்போ 2ஆல் வகுக்கலாமோ 6 வகுக்கலாம், மற்றொன்றையும் வகுக்கலாத அவை அப்படியே கீழே விரட்டுக்கும். இனி 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்த முதன்மை எண் 3. 3ஆல் வகுத்தோம்னா 1. 5 வகுக்க முடியாது, இது 1. அடுத்த முதன்மை எண் 5. இதை வகுத்தோம்னா 1 1 1 2 வந்துட்டுது. அப்போ இனி இவே ஒன்றோட ஒன்று பெருக்கி விட வேண்டியதான் வேலை. 3 6 6 5 30. இதுக்குத்தான் நம்ம பாடமாக்கி வச்சு கொள்ளணும்னு சொல்லினான்.
அப்போ இதே இனி 30 ஆக்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை 30 ஆக்குறதுக்கு 30 ஆக்குறதுக்கு 10ஆல் பெருக்க வேணும். அப்போ கட்டாயம் மேலேயும் 10ஆல் பெருக்கினால் 20 வரும். மர இதுலேயும் மர இருக்குது, இதுலேயும் மர இருக்குது. அப்போ ஒரு ப்ராக்கெட்டை போட்டோம்னா விளங்கும். இனி இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதை 30 ஆக்குறதுக்கு 6×5 30 என்று தெரியும். அப்போ 6ஆல் பெருக்கணும். 6×4 24 மர. அடுத்தது இதை 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கினா தான் 30 வரும். 5×6 30. அப்போ மேலேயும் பெருக்கிறோம்டா 5×5 25. அடுத்ததாக இந்த மறையை அப்படியே மறக்காமல் போட்டுக்கொள்ளுங்கோ. இனி எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கீழே 30, மேலே 20, 24, 44, 44, 25, 69. சரிதானே? இனி நாங்கள் மேலே கூட இருக்குது, அப்படியே கொடுக்க இல்லாது மறக்க வேண்டாம். இப்போ 69 எத்தனை 30 இருக்குது? 2 தரம் அடங்கும். 30 30 60. அப்போ 2 தரம் தான் வரும். 2 ஒரு முழு எண் 30. 60 போனால் மிச்சம் 9. இதை இப்படியே விடலாம். இதில் இன்னொரு வேலை செய்யலாம்னு சொன்னால் மேலேயும் கீழேயும் ஒரே தானத்தால் வகுக்கலாம் பின்னங்களை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, ஈடுமான அளவு சுருக்கி கொடுக்குறதுக்கு பார்க்கணும். இதை மேலேங்களே 3ஆல் வகுக்கலாம். அப்போ 3 9, இங்கே கீழே 10 இப்படி கொடுக்குறது தான் முறை. இப்போ உங்களுக்கு ஒரு 2 கணக்கு தந்திருக்கிறேன். இந்த 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் பின்னங்களை கழிக்கிறது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் சரியான ஈஸி. என்னென்னு சொன்னால் கூட்டல் செய்த அதே முறை தான். பகுதி எண் சமனாக இருக்கும்னு சொல்லி பார்க்க வேணும். ஓகே, சமனாக இருக்குது. அப்போ 5 போடுங்க. 4லேருந்து 2 போச்சுதுன்னு சொன்னால் 2. அப்போ 2×5. அடுத்ததாக இது ஒரு கலப்பு பின்னம். அப்போ நாங்கள் முதல்ல முழு எண்களை கழிப்போம். 5லேருந்து 2 போச்சு என்றால் 3. கீழே சமனாக இருக்குது பகுதி எண்கள். அப்போ 3 அப்படியே வரும். 2லேருந்து 1 போச்சு என்றால் 1. 3 1×2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னத்தை கழிக்க போகிறோம். இது 1 இருக்குது. அப்போ நாங்கள் இது என்னென்று கீழே 7 இருக்குது. அப்போ இதை 7ஆக பிரிச்சிருக்கிறோம் ஒரு முழுக்கைக்கு. அப்போ 7க்கு கீழே 7, 7×7 இதை எழுதலாம். அதிலிருந்து 5 கீழே 7 இருக்குது. அப்போ 7லேருந்து 5 போச்சு என்றால் 2, 2×7 2 விட வரும். அடுத்ததாக இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கலப்பு பின்னத்தை முதலே எழுதக்கூடாதுன்னு சொன்னால் இதில் 1லேருந்து 2 போகாது. அப்போ நாங்கள் இந்த இதிலேருந்து ஒன்றை கலட்டி எடுக்கணும். அல்லாட்டி இதை நாங்கள் தகாப்பினமாக மாற்றணும். தகாப்பினமாக மாத்திர என்னன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதை இதோட பெருக்கிறது. அப்போ 3×4 12. அதோட வர்ற விடையோட இந்த ஒன்றை கூட்ட வேணும். 12 13×3 எழுதலாம். கழித்தல் 2×3. இப்போ நாங்கள் கழிக்கலாம் சந்தோஷமாக. 3 கீழே இருக்கிறது மாறாது. 13ல் 2 போனால் 11. இதை அப்படியே விடக்கூடாது. கலப்பு பின்னமாக தான் இப்போ விட கொடுக்க வேணும். அப்போ 11ல் எத்தனை 3 இருக்குன்னு யோசிப்போம். 3 9. நாங்கள் 12 கூடிட்டுது. அப்போ 3 9 3 தரம் இருக்குது. 9 போனால் மிச்சம் 2. 11ல் 9 போனால் மிச்சம் 2. இப்போ விஷயம் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் இந்த கழித்தலை பார்ப்போம். இந்த பின்ன கழித்தலை இதில் என்ன சிக்கல்னு சொன்னால் கீழே பகுதி எண் வேறையாக இருக்குது. அப்போ கட்டாயம் நாங்கள்
பொமசி என்றது காண வேணும். படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இதில் 2ஆல் வகுக்கலாம் முதலாவது முதன்மையன், அடுத்த முதன்மையன் 3ஆல் வகுக்கலாம் ஒரு முறை. இது 5க்கு வகுக்கலாது, 5 கீழே அப்படியே போடுவோம். அடுத்த முதன்மையன் 5 தான், அதால் வகுத்தோம்னா 1, இதுவும் 1 வந்துட்டுது. இனி என்ன நெட்டு போடுங்கோ. இதோட பெருங்குங்க 5 15, 3 15 ஆக்குறதுக்கு 5ஆல் பெருக்கினாங்கள். 3 15, அப்போ மேலேயும் 5ஆல் இருக்கணும். 2 10 கழித்தல் இது 5ஆல் 15 ஆக்குறதுக்கு 3ஆல் பெருக்கணும். 3 9. இப்போ 10லேருந்து 9 கழிக்கலாம். கழிச்சா 1 15 விட வந்துட்டு இவ்வளோதான் வேலை. அடுத்ததாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது, கலப்பு பின்னம் எல்லாம். 1லிருந்து 2 போகாது. அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறோம், ஒரே அடையாளங்களை கூட்டணும், வெவ்வேறு அடையாளங்களை கழிக்கணும். கழித்து வர உடைக்கு அதே அடையாளம் போடணும். இப்போ பார்த்தோம்னா இதில் 2 முறை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் 1 உடன் 5 அப்படி எழுதுவோம். இந்த 2 கணக்கை முதல் முடிப்போம். இதில் என்ன 3க்கும் 4க்கும் பொமசியை காணுவோம். 2ஆல் வகுக்கலாம் 3, இது 2. திருப்பி 2ஆல் வகுக்கலாம் 3, 1. இனி 3ஆல் தான் வகுக்கலாம். 1 1 2 வந்துட்டுது. 2 4 3 12. இது ஒரே அடையாளங்களை கூட்ட போகிறோம். அப்போ கட்டாயம் முறையில் தான் விட வரப்போகுது. கோடு போடுங்கோ. 2 4 3 12 தான் பொமசி. இப்போ என்ன செய்யணும், 3 12 எத்தனையால் பெருக்கணும், இந்த முழு எண்ணை அப்படி எழுதி வச்சுக்கொள்ளுவோம். 12 4ஆல் பெருக்கினாங்கள். ஒரு 4 4, இதுவும் வர இதுவும் வர. இதை 12 ஆக்குறதுக்கு 3ஆல் பெருக்கணும். 3 3. இந்த முழு எண்ணை அப்படி எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. இது ப்ளஸில் இருக்கிறார், அவரை காணும் அப்படியே வச்சிருப்போம். இது மர 2உடன் இதில் 12 இருக்குது. இதில் மர 4ம் மர 3ம் மர 7. இப்போ 1லிருந்து 2 போகாது. பெரிய எண்ணிலேருந்து தான் நாங்கள் சின்ன எண்ணை கழிக்கணும். ஒவ்வொரு அடையாளம் வேண்டாம், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். அப்போ மாறித்தான் இந்த கழித்தலை செய்ய போகிறோம். அதுக்கு முதல் இதில் 6 இருக்குது, இதில் 12 இருக்குது. பகுதி எண் வித்தியாசம் 2க்கும் பொமசி பார்த்தீங்கன்னு சொன்னால் 6, 12. இது நெடுதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொமசி 12 தான் வருமென்று தெரியும். உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் செய்து காட்டுறேன். 2, இது 3, இது 6. என்ன இருக்கா 2ஆல் வகுத்தோம்னா 3, இது 3, இது 3ஆல் வகுத்தோம்னா 1 1. இது 2 4 3 12. இப்போ 12 தான் பொமசி. 2லிருந்து 1 கழிச்சோம்னா மிச்சம் 1. இதை 12 ஆக்குறதுக்கு என்ன செய்ய வேணும், 2ஆல் பெருக்க வேணும். அப்போ 10 சய இது 12ஆகவே இருக்குது. இதில் ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லை. 7. இதில் இன்னொரு விஷயம், மறைய மறக்கக்கூடாது. மற 1. இதில் 10ல் 7 போனால் 3, கீழே 12. விஷயம் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு இதுலேயும் 2 கணக்கு தந்திருக்கிறேன். இதையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை அமர்த்தணும். அப்போ அடுத்த பின்னங்களின் பெருக்கல் வகத்தில் பற்றி பார்க்கலாம்.